வணக்கம். இன்றைக்கி 2 மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, அண்ணாமலை திருமாவளவனுக்கு கொடுத்த ஒரு அதிரடியான ஒரு பதில். 2வது வந்து கரூருக்கு விஜய் போவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரூர் போகிற அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி பனையூர் இல்லத்திலே வந்து நிதியுதவியெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன 41 பேர் குடும்பத்தையும் பனையூர் வர சொல்லி அவங்களுக்கு நிதி உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க. இந்த 2 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு முதல்ல போயிடலாம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த கருத்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறுனா தவறு தான். அவரை பொறுத்த வரைக்கும் அதிரடியான ஒரு பதிலை சொல்வார். அது இல்லாமல் அவங்க பாணியிலேயே அவங்க எப்படி அந்த முறையில் சொல்கிறாங்களோ அதே முறையில் வந்து அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே போல் தான் திருமாவளவனுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து இப்போ காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறேன். அதனால் பல ரவுடிகளை பார்த்துருக்கேன். என்கிட்ட இந்த மிரட்டல் இதெல்லாம் வந்து என்கிட்ட வச்சிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்காரு. திருமாவளவன் போய் முதலமைச்சரை பார்க்குறாரு, என் மேலே புகார் கொடுக்குறாரு, இப்படி எல்லா வேலையும் பண்ணுறாரு. அவர் செஞ்சது நியாயமான ஒரு செயலாக பைக்கு வந்து அவர் கார் வந்து பைக்கில் மோதுது, அது வந்து தெளிவாக தெரியுது. அதுவும் பார் கவுன்சில் வாசப்படியிலே நடக்குது. அதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி கவாய் மேலே ஒரு செருப்பை தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு. அதை கண்டித்து பேசுகிறாரு. பேசிட்டு வெளியே வராரு. வெளியே வந்த பிறகு ஒரு வழக்கறிஞர் மேலே வண்டி மேலே கார் மோதிடுது. அவர் மேலே தப்பா ரைட்டா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் அவர் திருமாவளவன் கார்லேருந்து இறங்கி வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியாவது கேட்டுருக்கலாம், இல்லை தெரியாமல் பட்டுருச்சுப்பா என்னப்பா அப்படின்னு பேசியிருக்கலாம். அதெல்லாம் பேசாமல் காருக்குள்ளே இருந்திருக்கிறாரு. அந்த பைக்கில் இருந்தவருக்கே காருக்குள்ளே உட்காந்துருந்தவர் யாருன்னு தெரியாது. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு வேளை திருமாவளவன் பேசிவிட்டு அவர் தான் திரும்ப வராரு, காரில் வராருன்னு கூட பார்த்துக்கலாம். திருமாவளவனே இருந்திருக்கலாம். திருமாவளவனே இருந்தாலும் காரில் இடித்தது தப்பு தானே. ஆனால் வந்து அவருடைய ஆட்கள் எல்லாம் வந்து அவரை வந்து இது பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இதை காரில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறது முன்னுக்கு முரணாகவே பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில் வந்து நான் திருமாவளவன் வந்து நான் முதலமைச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இதை எப்படி வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையோட நியாயமான ஒரு கேள்வி தான். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு வழக்கறிஞர் அவருக்கே வந்து ஹைகோர்ட் வாசற்படியிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சாதாரண மனிதனுக்கு இதை விட மோசமாக நடக்கும், யாருமே கேட்கவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் திருமாவளவன் பதில் சொல்லும்போது அவர் வந்து முறைச்சி பார்த்தாரு, 4 தட்டு தட்டிட்டாங்க, அவ்வளோதான் தட்டினாங்க, அவ்வளோதான், அடிக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, இதை வந்து பெரிய ஒரு வீரமாக அவர் நினச்சி திருமாவளவன் பேசியிருக்கலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் மருத்துவமனையில் நெஞ்சு வலின்னு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதையும் கேவலப்படுத்துகிறார். இவருக்கெல்லாம் எத்தனையோ ட்ரிப்பு வந்து அரெஸ்ட்டு அது இதுன்னா வந்து அரசியல்வாதிகளுக்கு நெஞ்சு வலி உடனே வந்துடும். சரி, இதே போல் ஒரு வழக்கறிஞரையோ வந்து அடிச்சிருக்கிறீங்க, எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் ஆகிருக்கு. இவங்க காரு போய் இடித்தது முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லா விஷயமும் நடந்திருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, உடனே இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அண்ணாமலை வந்து அவருடைய சமூக வலைத்தளங்களில் வந்து அவருடைய இந்த வீடியோவை போடுறாரு. அது எப்படி வந்து அண்ணாமலைக்கு உடனே போகுது? இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் வேணும்னே அண்ணாமலை போன்ற நபர்கள் என்னை தூண்டி விட்டு எனக்கு எதிராக ஒரு சதியை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொன்னார். அதுக்கு தான் அண்ணாமலை திருமாவளவனுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார். திருமாவளவனுக்குலாம் இல்லைன்னா அண்ணாமலை பதில் சொல்லவே மாட்டார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நான் முதலமைச்சரை போய் பார்ப்பேன், நான் முதலமைச்சர்கிட்ட புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு 2 வீலரில் வந்த ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? இது யாருக்காக இருக்கிறார்? முதலமைச்சர் யாருக்காக இருக்கார்? ஒரு சாமானிய மனிதனுக்காக, சாமானிய மக்களுக்காக தான் முதலமைச்சர் இருக்கணும். கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவருக்காக நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு செயல்படுறது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? அதே போல் திருமாவளவன் வந்து இதுபோல் வெறுப்பு அரசியல், மிரட்டல் அரசியல், வன்முறை அரசியல் இதெல்லாம் வந்து விட்டுட்டு ஒரு பக்குவப்பட்ட அரசியலை வந்து பண்ணணும். இந்த அரசியல்லாம் இப்போதைக்கு செல்லுபடியாகாது தலைவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி போயிருக்காரு. அதில் இல்லாமல் ரோட்டில் போகிறவனை இடிப்போம், இடித்தா வந்து நீ திரும்பி பார்த்து என்னன்னு கேட்டேன்னாலும் அடிப்போம், முறைச்சேன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நாங்கள் இந்த மாதிரி அரசியலை தான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் செஞ்சால் கூட கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து அவருடைய இந்த வீடியோ போடுறதுக்கு தேனி மாவட்டத்திலேருந்து அவங்களுடைய மகளிர் அணியிலேருந்து ஒரு பொண்ணு பாலிமர் டிவிக்கே பேசி பயங்கரமான மிரட்டல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. எங்கள் தலைவரை பற்றி ஏன் தவறாகவே சித்தரிக்கிற அப்படின்னா, இன்றைக்கி சமூக வலைதளங்களிலும் சரி மீடியாக்களும் சரி உடனே செய்திகளை போடுறாங்க. தவறு சரி அப்படிங்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து உடனே பாலிமர் செய்திக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி எங்கள் தலைவரை தொடர்ந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அண்ணாமலை பேசிட்டு அண்ணாமலைக்கு நீங்கள் ஃபோனை போட்டு மிரட்டல் விட வேண்டியது தானே? அண்ணாமலை அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா?
திருமாவளவன் போல் பெரிய நபர்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வன்முறை அரசியல்னால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் வன்முறை அரசியலை கையில் எடுத்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி நீங்கள் என் மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா 2 அடி நீங்கள் வாங்கிடுவீங்க. எவன் என்னை அடித்தானோ அவன் என்னை ஒரு அடி அடித்தானோ அவன் 2 அடி வாங்கிடுவான். காவல்துறை அதிகாரியாக இருந்து இது போல் பல ரவுடிகளை பார்த்துட்டு வந்திருக்கிறவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அடினா அடி தான், திரும்பி அடிச்சிருவேன். நான்லாம் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. என்ன இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக நேற்று அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் தான் கூட கூட்டணி கட்சிக்காரங்க தான் தேவை, கூட்டணி கட்சி தலைவர் தான் தேவை, மக்களை பற்றிலாம் நான் கவலைப்படல. மக்களுக்கான அரசியலை தானே முதலமைச்சர் எடுக்கணும், கையில் எடுக்கணும். அவர் மக்களுக்கான அரசியல் எடுக்க மாட்டேங்கிறார், கூட்டணி கட்சிக்கான அரசியலை எடுக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல. இந்த சம்பவம் ஒரு ரோட்டில் நடந்திருக்கு, மெயின் ரோட்டில் நடந்திருக்கு. நிறைய பேர் வீடியோ எடுத்துருக்குறாங்க. இந்த சம்பவத்தில் அந்த காரு, வழக்கறிஞர் காரை ராஜீவ்காந்தி காரை பைக்கை இடித்தது திருமாவளவன் காரு அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. திருமாவளவன் காருக்குள்ளே தான் இருக்கிறாரு. கார்லேருந்து இறங்கி வராரு. இறங்கி ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் ஒரு கட்சி தலைவரோட எண்ணமாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவர் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறது, வன்முறையை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறது, இது தப்பு. அதை மற்றபடி திருமாவளவன் மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேசினாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த பின்விளைவில் அவங்களும் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்து விசிக வட்டாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விஜயை பற்றி என்ன இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு வழக்கு மாற்றியாச்சு. சரி, நம்மளை இன்னுமே கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஸ்லியா இருந்து நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. விஜயை பார்த்துட்டாங்க. கரூருக்கு போயிடுவோம் தலைவா, கரூரில் போயிட்டு பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் நேரில் சந்தித்து பார்த்து பேசி அவங்களுக்கான நிவாரணத்தையும் உதவியும் செய்வோம். ஏன்னா கரூர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே தலைவர் வரணும், கரூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம போயிடுவோம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். சரி, இதுக்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருண்ராஜ் ஏற்கனவே கரூர் போயிட்டார். கரூர் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. வீடியோ காலில் விஜயோட பேச வச்சுட்டாரு. அது ஒரு இதாக இருந்துச்சு. சரி, கரூரில் போயிட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுன்னா நேராக பாதிக்கப்பட்ட வீட்டுகளுக்கு போகணும். இல்லை அப்படின்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு நம்ம பேசி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் வர வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கல்யாண மண்டபமாக வச்சிடணும், ஒரு விருந்து மாதிரி போட்டுடணும், அதெல்லாம் பண்ணி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு பெரிய கல்யாண மண்டபம் என்ன அங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடினாங்க. அப்புறமா காலேஜ் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினாங்க. கரூர் மாவட்ட தாவேக நிர்வாகிகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தலைவர் தாங்க ஆகணும், தலைவர் வந்தால் தான் நமக்கு நிலைமை சரியாகும், நம்ம எல்லாருமே ஒரு உற்சாகமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு புஸ்லி ஆனந்த், அருண்ராஜ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அதுக்கான ஏற்பாடுகளை இப்போ தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணிட்டாரு. விஜய் கண்டிப்பாக தளபதி கரூருக்கு வருவார், பாதிக்கப்பட்ட மக்களை நேராக சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. சரி, இது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் தாவேகா நிர்வாகிகள் அலுவலகத்தில் புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார், விஜய், ஜான் ஆரோக்கியசாமி தான் அரசியல் ஆலோசகர். அவர் எல்லாருமே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. இந்த டிஸ்கஷனில் புஸ்லி ஆனந்த், அருண்ராஜ் 2 பேருமே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. கரூரில் நம்ம எங்கே போய் எங்கே ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அந்த மண்டபத்தில் எப்படியெல்லாம் நம்ம நிவாரணம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த தெளிவாக அவர் சொல்லிட்டு 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அருண்ராஜ் ஏற்கனவே அதுக்கான ஏற்பாடுகள், புஸ்லி ஆனந்த் வெளியே வந்த பிறகு இனிமேல் நம்ம ஜாமீனில் கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் தரப்பில் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி எந்த கல்யாண மண்டபம் எவ்வளோ பேர் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு எல்லா வசதிகளையும் கேட்டுட்டு அதையுமே தெளிவாக ஒரு விளக்கத்தை விஜய்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு சந்தேகம் ஜான் ஆரோக்கியசாமி என்ன செஞ்சார், ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாம் சொல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார். ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை கேட்காம தான் புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க பேச்சை கேட்டனால தான் கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி தரப்புலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி பேசினதை விஜய், புஸ்லி ஆனந்த், அருண்ராஜ் எல்லாருமே கேட்டாங்க. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூருக்கு விஜய் வந்தார் அப்படின்னா அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது,
ஆனால் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க குடும்பத்திலேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து விஜயோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி ஜான் ஆரோக்கியசாமிக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கும்? யார் சொன்னா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சொன்னது வந்து உண்மை இல்லாம கூட இருக்கலாம். இல்ல இப்படி வந்து பொய்யா கட்டுக்கதை சொல்றாரு அப்படிங்கிற மாரி கூட யோசிக்கலாம். ஆனா உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது போல ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஓய்வு பிரிவு பாதுகாப்புலாம் குடுத்துருக்காங்கய்யா. அதனால வந்து அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் இது பண்ண முடியும். அப்படி அட்டாக் பண்ணாலும் அது தமிழக அரசுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்த கவனம் இது பண்ணும். அதனால பிரச்சனைகள் தமிழக அரசுக்கு தான் போகும். காவல்துறையும் உரிய பாதுகாப்ப குடுப்பாங்க. அதுபோல ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிற இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டுறது, ரொம்ப கேவலமா பேசுறது, இந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, விஜயோட இமேஜ் மேலும் மேலும் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்ன செய்றாங்க, இது மாரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு அட்டாக் பண்ணுற மாரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கரூருக்கு போகாம இருக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களை வேற வழியில சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி புஸ்லி ஆனந்த், அருண்ராஜுக்கெல்லாம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கிறார். இத தான் விஜயும் வந்து விரும்புறாரு. விஜய்க்கும் வந்து ஆமா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம அதுலேருந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ரொம்ப அதுக்கப்புறமா நெறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. இனிமே கரூர் போறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வேணாம். நம்ம வழக்கம் போல பனையூர்ல உட்கார வச்சு, பனையூருக்கு வர வச்சு, நம்ம ஒரு சேஃப்டியா நம்ம எப்பயுமே பண்ற மாரியே பனையூருக்கு வர வைங்க. பாதிக்கப்பட்டவங்கள வர வைங்க. அவங்களுக்கு அங்க வச்சு நிவாரணத் தொகை எல்லாத்தையுமே குடுத்துடலாம். அவங்கள்ட்ட வந்து நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி விஜயும் சொல்ட்டாரு. இது வந்து புஸ்லி ஆனந்துக்கும் சரி, அருண்ராஜுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா, புஸ்லி ஆனந்த் வெளிய வந்த பிறகு கரூர் நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. பேசினவரு எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, "தளபதி வராரு. தளபதி கண்டிப்பா வருவாரு." அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்போ இந்த மீட்டிங்லாம் ஆலோசனைலாம் பண்ண பிறகு அப்புறமா தளபதிக்கு வந்து இப்போ முடிவு எடுக்கிற முடியல இல்லப்பா, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எந்த சைட்லேருந்து யார் அட்டாக் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா திமுக தரப்புல வந்து அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியே செஞ்சாலும் அதிமுக தரப்புலயோ வேறு யார் பாஜக தரப்புலயோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது திமுக மேல தான் குற்றச்சாட்டா போகும். அதான் அவங்களுடைய யோசனையா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே தெரியல. ஆனா புஸ்லி ஆனந்த் இப்போ விஜய் வந்து கரூருக்கு போமாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அந்த நிர்வாகிகள்ட்ட சொல்லும்போது, "இது என்ன இது தளபதி வந்து இப்படி பண்ணலாமா? தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? நாங்கலாம் எதுக்கு இருக்கிறோம்? தாவேகா நிர்வாகிகள்னு சொல்லிக்கிறோம்ல. எதுக்கு நாங்கலாம் இருக்கிறோம்? நாங்க ஒரு பாதுகாப்பு குடுக்க மாட்டோமா? இனிமே காவல்துறை பாதுகாப்பெல்லாம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். நாங்க பாதுகாப்பு குடுக்குறோம். தளபதிய தைரியமா கரூருக்கு வர சொல்லுங்க. கரூருக்கு வந்தா தாங்க நல்லது. நாங்க வந்து தலை நிமிர்ந்து நிக்க முடியும். தளபதிய வந்து மக்கள் வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு கூட குற்றச்சாட்டு சொல்லல அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து தளபதி வந்து கரூருக்கு வரணுங்க. கரூருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர் நிர்வாகிகள் எல்லாமே புஸ்லி ஆனந்த்ட்ட பேசியிருக்காங்க. புஸ்லி ஆனந்த் என்னதான் பண்ண முடியும்? ஏற்கனவே புஸ்லி ஆனந்துக்கும், ஜான் ஆரோக்கியசாமிக்குமே பஞ்சாயத்து ஓடுது. இந்த மாரி சமயத்தில அவர் வந்து விஜய்க்கு முன்னணியிலே இப்படி ஒரு இத வந்து ஜான் ஆரோக்கியம் சொல்லியிருக்கிறாரு. இது ஜான் ஆரோக்கியசாமியோட கருத்தா? இல்ல விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி மூலமா அவருடைய எண்ணங்கள வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரா? அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே புரியல. இப்போ வந்து என்னடா இது அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. திரும்பவும் பனையூரா? பனையூர்லயே உட்காந்துட்டு நிதி உதவி குடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏசி ரூம்லயே அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இது துக்க அனுஷ்டிக்கவாது தலைவர் வந்திருக்கணும்ல. யாருக்காக வந்தாங்க? விஜய பார்க்கறதுக்காக வந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல. அந்த விஷயத்துக்காவது விஜய் வந்து வரணும்ல. நான் உங்க வீட்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த உங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போணுமா வேணாமா? சரி அங்க அவங்கவங்க வீட்டுக்கு நேரடியா போனா பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தில வச்சு பண்ணிர்லாம்ல. அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரூர் நிர்வாகிகள் எல்லாமே வந்து புஸ்லி ஆனந்த்ட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. புஸ்லி ஆனந்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அருண்ராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வழக்கு தான் சிபிஐக்கு போயிருச்சு. அது விசாரணை முடிஞ்சு வரட்டுமே, பார்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னாலும், இல்ல பனையூர்ல வச்சு நம்ம வந்து நிதி உதவி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில வந்து பனையூர்ல தான் பாதிக்கப்பட்ட மக்கள எல்லாத்தையுமே ஒரு பஸ்ஸ புடிச்சு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு, நிதி உதவி குடுத்து அவங்கள்ட்ட உருக்கமா விஜய் பேசப் போறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சம்பவங்கள் தான். அரசியல்ல வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுற சம்பவங்கள் அப்படின்னு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி. வணக்கம்.